வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி. காவேரி வந்து பார்த்திங்கன்னா சாரதா அவங்க வந்து நடத்துறது வந்து தாங்கிக்கவும் முடியல. ஏன்னா அவங்க வயிற்றுலையும் குழந்த இருக்குது, அவங்களால எப்படி இந்த வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம நிவின் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க, என்ன காவேரி இப்படி இருக்கா, நம்ம பேசாமல் வந்து வீட்டில் போய் சொல்லிடுவோமா, இல்லை விஜய்கிட்டையாவது அட்லீஸ்ட் சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்புறமா நம்ம காவேரிக்கு வந்து ஒரு வழியாக வந்து சரி இல்லை நம்ம விஜய்கிட்ட இதை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க. விஜய் கிட்ட வந்து தான் கர்ப்பமாக இருக்கிறதையும் விஜய் அப்பாவாக போகிறதையும் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து முடிவெடுக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா விஜயை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலாவை அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மதுரைக்கு போயிருக்காரு. சரி விஜய் வந்ததுக்கப்புறம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிவின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவசரம் தாங்க முடியல அவங்களால. ஏன்னா காவேரி இதேமாரி நம்ம விட்டோம் அப்படின்னா அவள் வந்து ஏதாவது தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருப்பாள், அவளை வந்து ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரி வாழ்க்கைக்கும் வந்து இப்போ இந்த உண்மையை சொல்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் வந்து முடிவெடுத்து சரி நம்மளாக போயிட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே யமுனா வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் முன்னாடி என்ன நீங்கள் அக்கா டைப்பில் நடந்துக்கிறீங்க, என்ன நினைப்பாங்க எல்லாரும் அப்படின்னு. நான் என்ன நடந்துக்கிட்டேன், ஆமாம் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறதுக்கு என்னமோ குடத்தை வாங்கிட்டு நீங்கள் போகிறீங்க, நீங்கள் தண்ணி எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து சந்தேகமாக பேசிகிட்டு இருக்காங்க. லூஸ் மாரி பேசாத, என்ன விஷயம்னே உனக்கு தெரியாமல் அப்படின்னு. என்ன விஷயம்னு சொல்லுங்கள் நிவின், நான் தானே உங்கள் ஒய்ஃபு, என்கிட்ட பேசாமல் வேறு யார்கிட்ட பேச போகிறீங்க அப்படி இப்படி ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்க. இப்போ ரொம்ப சந்தேகமாக பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம நெவின் வந்து ஒரு பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, உங்கள் அக்கா காவேரியும் கர்ப்பமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே யமுனா வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா வந்து இது எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க நெவின், லூஸ் மாதிரி நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு. நிஜமாக தான் சொல்கிறேன், அவள் வந்து கர்ப்பமாக இருக்கா, இன்னும் இந்த விஷயத்தை வந்து விஜய்கிட்ட அவள் சொல்லாமல் இருக்கா அப்படின்னு சொன்னோடனே யமுனா வந்து அப்பா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அப்படியா நிவின், ஐயோ இப்போ இது எப்படி வீட்டில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.